கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை லூக்கா 6ஆம் அதிகாரம் 45வது வசனம். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். அன்பானவர்களே, இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும் என்று இம்மானுவேலர் இன்றைக்கு நமக்கு சொல்றார். இப்போ நம்மிடத்துல பேசுகிறவர் யார்? நாம ஒரு இடத்துல போய் பேசுறோம்னு வைங்களேன், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டது, எதுக்காக அவர் நம்ம இடத்துல பேசுறாரு அப்படிங்கிறத அவர் பேசும்போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, அவருடைய வாயின் வார்த்தைகள் எதை முக்கியத்துவப்படுத்துகிறது அப்படிங்கிறத நம்ம கூர்ந்து கவனிச்சு பொறுமையா பேசுறப்போ சிந்தனை என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அதனாலதான் பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, யாரிடத்துலயாவது பேசுறப்ப அமைதியாயிரு, முதல் அவங்க பேசுறது என்னன்னு கேளு, கேட்டதுக்கு அப்புறம் நீ பதில் பேசு, கூட கூட பேசிக்கிட்டு இருக்காதன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன நினைப்போம், நம்மளை அதிகாரம் பண்றாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுவல்ல. உண்மை என்னன்னா, இப்ப நான் உங்களிடத்துல பேசுறேன்னு வைங்களேன், நீங்க அமைதியாவே இருந்து என்னை முழுவதுமாக நீங்க பேச விட்டுட்டு அதுக்கு பிறகு உங்களுடைய வாய்ப்பு வருகிற போது நீங்க பேசுறீங்க அப்படின்னு வைங்களேன், அப்ப என்ன தெரியும் அப்படின்னா, என்னுடைய இருதயத்துல என்ன இருக்கு, நான் எதுக்காக உங்களிடத்துல பேசுறேங்கிறத நீங்க புரிஞ்சுக்க முடியும். அப்படித்தான் இருதயத்தின் நிறைவுகளினால் வாய் பேசும். ஒருவேளை அவன் சுயநலத்துக்காக நம்மிடத்திலிருந்து ஏதாவது ஒன்றை பறித்து விட வேண்டும் என்பதற்காக, நம்மை ஏமாற்றி விட வேண்டும் என்பதற்காக பேசுறான்னு வச்சுங்களேன், அதை நாம தெரிஞ்சுக்க முடியும். இல்ல நம்முடைய நன்மைக்காக ஒருத்தர் பேசுறாருன்னு வைங்களேன், அதையும் நாம் என்ன பண்ண முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா, அவங்கள கொஞ்ச நேரம் பேச விடணும். இப்போ இந்த வியாபாரம் மார்க்கெட்டிங் பண்றவங்க எல்லாம் வருவாங்க, இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்க எல்லாம் வருவாங்க. அவங்களையெல்லாம் முதல் பேச விட்டுறணும். நல்லா பேச விட்டு பாருங்க, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய தவறு என்ன, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்னங்கிறத அந்த பேசி முடியறதுக்குள்ள அவங்களே சொல்லிடுவாங்க. அதே மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய அந்த வியாபாரத்தை பண்றாங்க இல்லைங்களா, பொருளை விற்க வர்றாங்க இல்லையா, அவங்கள ரொம்ப நேரம் பேச விட்டு பாருங்க, அவர்களே அந்த பொருளில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லிடுவாங்க. அவங்க வாயை தவறி சொல்லிடுவாங்க. அப்ப நாம தெரிஞ்சுக்கலாம், அவங்க எதுக்காக நம்ம இடத்துல பேசுறாங்கன்னா, நம்மை ஏமாற்றுவதற்காக. எப்படியாவது அவங்க வியாபாரம் பண்ணி காசு சம்பாதிக்கணும், அதுக்காக அவர்களுடைய வார்த்தையை நம்பி ஏமாறக்கூடியவர்கள் வேணும். அதுக்காக யாரை ஏமாற்ற முடியுமோ அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. அதே மாதிரி நம்மை வஞ்சிக்கிற, நம்மை ஏமாற்றுகிற, நம்மை நஷ்டப்படுத்துகிற எந்த ஒரு காரியத்தை நாம செய்யணும் அப்படின்னு நம்ம இடத்துல பேசுகிறார்களோ அவர்கள் பேசும்போதே தெரிஞ்சிடும். ஏன்னா எந்த சூழ்நிலையிலும் அவர்களிடத்துல நாம நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட வந்துடாது. அவங்கள பற்றியும், அவர்கள் பொருளை பற்றியும், அவர்கள் விற்கக்கூடியதை பத்தியும், அதை பத்தியே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அவர்களை குறித்து தான் பெருமை பாராட்டிட்டு இருப்பாங்களே தவிர நம்முடைய நிலைமையை குறித்து அவங்க பேசவே மாட்டாங்க. அப்படி யாராவது பேசுனாங்கன்னா அவர்களுடைய இருதயம் பொல்லாத பொக்கிஷம் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்க. ஒவ்வொரு வார்த்தையிலும் நம்முடைய நலனுக்காக அவங்க பேசுறாங்க. நீங்க இதை செய்யாதீங்க, இது தப்பு, கடிந்து கொள்ளுகிறார்கள். ஏன் இந்த மாதிரியான தவறெல்லாம் பண்றீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க, ஏன் புத்தி இல்லாம நடந்துக்கிறீங்க, ஏன் விசாரிக்க மாட்டேங்கிறீங்க, தெளிவா இருங்க, அமைதியா இருங்க, பொறுமையா இருங்க அப்படின்னு நம்முடைய நலனுக்காக நமக்கு அறிவுரை சொல்லும்படியான வார்த்தைகளை பேசுறாங்க ஒரு சிலர். அப்படின்னா அவர்களுடைய இருதயம் நல்ல பொக்கிஷம், அதுக்குள்ள இருந்து நல்ல வார்த்தைகளை எடுத்து பேசுவாங்க.
அவங்க எப்பொழுதுமே தன்னை பெருமை பாராட்டி கொள்ள மாட்டாங்க. தன்னை சாட்சியா சொல்லுவாங்களே தவிர அதை பெருமையா சொல்ல மாட்டாங்க. தன்னை தாழ்த்தி தான் சொல்லுவாங்களே தவிர தன்னை எந்த இடத்துலையும் உயர்த்தி கொள்ள மாட்டாங்க. தன்னுடைய தாழ்மையில் அவர்கள் பெற்ற நன்மைகளைத்தான் சொல்லுவாங்களே தவிர நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் என்னால் அது முடியும் இது முடியும் தன்னை பெருமை பாராட்டிக்க மாட்டாங்க. அப்படி பேசுறவங்க தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நன்மையானதை பேசுறாங்கன்னு அர்த்தம். அதனால இந்த வார்த்தை இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லுதுன்னா, யாராவது ஒருவர் நம்மிடத்துல அடிக்கடி பேச முயற்சி பண்றாங்கன்னா அவங்கள பேச விடுங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்றத கூர்ந்து கவனிங்க. குறுக்க குறுக்க மடக்க மடக்க பேசாதீங்க. நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி பேசிடாதீங்க. அவர்கள் பேசும்போது அவருடைய வார்த்தையை கூர்ந்து கவனிச்சு பாடுங்க. அவருடைய வாய் அவர்களுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை நமக்கு காண்பித்து கொடுக்கும். அதுவும் இல்லாம நாம வேதத்தை வாசிக்கிறவங்களா இருக்கிறதுனால, பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்தவர்களா இருக்கிறதுனால, நம்முடைய இருதயத்துல வாசமா இருக்கிற ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்திடுவார். இவன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து எடுத்து பேசுறான், இவன் நல்ல பொக்கிஷத்திலிருந்து எடுத்து பேசுறாங்கிறத நமக்கு வேறு விரிச்சு காட்டுவார், அடையாளம் காண்பிப்பார். அன்பானவர்களே, கவனமா இருங்க, பொறுமையா இருங்க, நிதானமா இருங்க, நல்லா கேட்டு அதற்கு பிறகு முடிவு பண்ணுங்க. நிச்சயமாகவே நம்மிடத்தில் பேசுகிறவர் இன்னார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அன்பின் பரலோக பிதாவே, நல்லதொரு காலை பொழுதுக்காக நன்றி. யாருடைய பேசையும் நம்பி நாங்கள் ஏமாந்து போகாமல் அவருடைய வாயின் வார்த்தைகளை கொண்டு அவருடைய இருதயம் நல்ல பொக்கிஷமா அல்லது பொல்லாத பொக்கிஷமா என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் தாரும். விசேஷமாக எங்களுடைய இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட ஜீவிக்கும்படியாய் செய்யுங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.